அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவு மீட்பு, தமிழக மீனவர்களின் கைது தொடர்பில் இலங்கை பிரதமருடன் மோடி பேச வேண்டும். அரணியின் 3 நாள் பயணம் தொடர்பில் இந்தியா பிரதமருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம். கீரிமலையில் 2 ஏக்கர் காணியில் கடற்படையின் ரேடார் தளம், காணி வழங்க வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மறுப்பு. செவ்வந்தி குழுவை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. அரணி ஜெயசங்கர் புதுடில்லியில் சந்திப்பு. சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனி விரிவான செய்திகள். இலங்கை பிரதமருடன் மோடி பேச வேண்டும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்கவும், இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும், கூட்டுப்பணி குழுவை மீண்டும் புதுப்பிக்கவும் இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்த வேண்டிய பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் மூனாக்கான ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்கவும், இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும், கூட்டுப்பணி குழுவை மீண்டும் புதுப்பிக்கவும் இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமரை வலியுறுத்த வேண்டிய பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் மூனாக்கான ஸ்டாலின் இன்று கடிதம் எழுதியுள்ளார். கீரிமலையில் 2 ஏக்கர் காணியில் கடற்படையின் ரேடார் தளம், காணி வழங்க வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மறுப்பு. யாழ்ப்பாணம் கீரிமலை கடற்படையினர் ரேடார் தளம் அமைக்க கோரும் 2 ஏக்கர் காணியை வழங்க முடியாது என வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிச்சாளர் சுகீர்தன் தலைமையில் நேற்று வியாழக்கிழமை பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்ற போது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன்போது போதைப்பொருள் ஒழிப்புக்காக ரேடார் அமைக்கவே காணி கோரப்படுவதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர், காணி உரிமைகளுக்கு சன்மானம் வழங்கப்படும், அதில் அரசியல் செய்ய வேண்டாம் என தெரிவித்தார். செவ்வந்தி குழுவை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. கொழும்பு நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து பிரபல பாதாள குழு தலைவரான கனைமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள செவ்வந்தி உள்ளிட்ட 5 சந்தேக நபர்கள் 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரப்பட்டுள்ளது. அருணி ஜெயசங்கர் புதுடில்லியில் சந்திப்பு. இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய அரசுமுறை பயணமாக புதுடில்லிக்கு நேற்று வியாழக்கிழமை காலை வந்தடைந்த நிலையில் இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இலங்கை விவகாரங்களை பற்றி பேசியுள்ளார். மேலும் சில செய்திகள். மட்டக்களப்பில் ஒருவரை அச்சுறுத்தி கப்பம் பெற முயன்ற 2 இளைஞர்கள். மட்டக்களப்பு புனனைச்சோலை பகுதியில் ஒருவரை அச்சுறுத்தி கப்பம் பெற முயற்சித்த 2 இளைஞர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களான இளைஞர்களை மட்டக்களப்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. புன்னைச்சோலை பகுதியிலுள்ள ஒருவரின் சமூக வலைத்தளங்களில் ஊடுருவிய குறித்து 2 இளைஞர்களும் அவற்றை தவறாக சித்தரித்து பகிர்ந்துள்ளதாக அச்சுறுத்தியுள்ளனர். இவ்வாறு செய்யாதிருப்பதற்கு 20,000 ரூபாய் கப்பம் வழங்க வேண்டும் எனவும் அச்சுறுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புன்னைச்சோலை பகுதியில் 19 மற்றும் 24 வயதான 2 இளைஞர்களை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சுற்றுலாத்துறை வலுப்படுத்த யாழ் இளைஞர்கள் நாடளாவிய ரீதியில் 120 நாட்கள் பயணம் செய்து சாதனை. சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாணத்திலிருந்து 4 இளைஞர்கள் நாடளாவிய ரீதியிலான சுற்றுப்பயணம் ஒன்றை முன்னெடுத்து இருந்தனர். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக இருந்த சுற்றுலா பயணம் ஆரம்பமான நிலையில் 120 நாட்களின் பின்னர் நேற்று முன்தினம் புதன்கிழமை மீண்டும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக சுற்றுலா பயணத்தை நிறைவு செய்து சாதித்துள்ளனர். குறித்த இளைஞர்கள் வான் ஒன்றினை வீடாக மாற்றி அதில் சகல வசதிகளும் உள்ளடக்கி 25 மாவட்டங்களும் அந்த வானிலே சென்று அந்த வானிலே தங்கியிருந்து தமது அன்றாட செயல்பாடுகளை முன்னெடுத்திருந்தனர். இவர்கள் நாவரும் 25 மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அந்த 25 மாவட்டங்களிலும் உள்ள சுற்றுலாத்துறை தலங்களை அடையாளப்படுத்தி அந்த இடங்களுக்கு அனைவரும் சென்று வரலாம் என்று
எண்ணப்பாட்டை இலங்கை மக்கள் மத்தியில், குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற மக்களின் மனதிலும் ஏற்படுத்தி சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு வலு சேர்த்துள்ளனர். இதேவேளை இலங்கையின் அதிகளவான வருமானம் சுற்றுலாத்துறையின் மூலமே ஈட்டப்படுகிறது. சுற்றுலாத்துறை வருமானத்தை அதிகரிப்பதற்காக இளைஞர்கள் எடுத்த முயற்சியை பலரும் பாராட்டியுள்ளனர்.